தேவநாமம் மைமைப்படுவதாக. நாம் ஜெபித்து எதிர்பார்த்திருந்தபடி சத்தியமலர் வாசகர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து நாமும் வந்து பங்கு பெற்று இந்த பத்திரிகையை உருவான நாளிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் இதனுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் காரியங்களை கைகூடி வர பண்ணி இம்மட்டும் கொண்டு வந்ததை கேள்விப்படவும், நாம் இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்தவும் நன்றி செலுத்தவும் ஒரு வாய்ப்பை தந்தார். அத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து மேலும் இந்த பத்திரிகையை மேன்மைப்படுத்தி கொண்டு செல்லுவதற்கு பயனுள்ள ஆலோசனைகள் பெறப்பட்டன. அந்தப்படி வருங்காலங்களிலே செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். புதிய அங்கத்தினர்கள் புதிய பொறுப்புகளுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவரவர்கள் தாங்கள் என்ன நோக்கத்திற்காக சேர்க்கப்படுகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் தந்தருளும்படியாக நாம் ஜெப சிந்தனையோடு தொடர்ந்து இந்த பத்திரிகை பணியிலே நாம் ஈடுபடுவோம். இப்பொழுது நம்முடைய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். சில நிமிடங்கள் மட்டுமே நம்முடைய முன்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்தியினுடைய குறிப்புகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வந்திருக்கிற நீங்களும் வேத அறிவு படைத்தவர்கள், வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரிந்தவர்கள். ஆகையினால் ஒரு விரிவான விளக்கமாக இந்த செய்தி அவசியம் இருக்காது என்று எண்ணுகிறேன். குறிப்புகளை மட்டும் சொல்லி 1-2 விஷயம் வேண்டுமானால் அதை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் போது சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 11வது அதிகாரம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19 முதல் 30 வரையுள்ள வசனங்கள். பின்னர் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்கள். அப்போஸ்தலர் 11 19 முதல் 30 வரை வாசிக்கிறேன். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியோ ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்.
நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே அந்தியோகியா சபையை பற்றிய விவரண குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த சபையை பற்றி, இந்த சபையை நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக தெரிவு செய்து இதிலிருந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினதற்கு முதன்மையான முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளான நமக்கு உலகத்தில் அறியப்படுகிற காலத்தால் அழியாத பெயராக நமக்கு கிடைத்திருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் என்பது. இந்த பெயரை நமக்கு பெற்றுத்தந்த பெருமை இந்த அந்தியோகியா சபையை சாரும் அல்லவா? 11ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நாம் வாசித்த போது, அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் என்ற மகத்தான பெயரை நமக்கு பெற்றுத்தந்த ஒரு பெருமை இந்த சபையை சாரும். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ சபைக்கு இந்த பெயரை பெற்றுத்தந்த அந்த சபையையே ஒரு முன்னுதாரணமாக வைத்து நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதால் இந்த சபையை பற்றிய குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அப்படி இந்த சபையை பற்றி சிந்திக்கும் போது மனதிலே வந்த விஷயங்கள். முதல் குறிப்பு, இந்த சபை உபத்திரவங்களின் காரணமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக உருவான சபை அப்படின்னு சொல்லலாம். அந்தியோகியா சபை நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம், இது உபத்திரவத்தினாலே உருவான சபை. எப்படி சொல்லலாம்? 8ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 8 முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனை கொலை செய்கிறதற்கு அப்படின்னு ஆரம்பமாகிறது. அவனை என்று இங்கே பிரதிப்பெயர் சொல்லில் சொல்லியிருப்பது ஸ்தேவான். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போது ஸ்தேவான் நிமித்தமாய் ஏற்பட்ட உபத்திரவம் காரணமாக அப்போஸ்தலர் தவிர மற்ற விசுவாசிகள் எல்லாரும் சிதறி போகிறார்கள். சிதறி போனவர்கள் என்ன செய்தார்கள்? வசனம் 4, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது உபத்திரவம் சபைக்கு ஏற்படுகிறது. அது நிமித்தமாக அப்போஸ்தலர் தவிர விசுவாசிகள் எல்லாரும், சீசர்கள் சிதறி போகிறார்கள். போனவர்கள் போன இடங்களில் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கித்து கொண்டு வந்த சிதறிப்போன சீடர்கள் ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் சஞ்சரித்து வரும்போது அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். 11ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 19ஆம் வசனம், ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். அப்போ 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம் அல்லவா? அதைத்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அப்புறம் பின்னாலே நான் வாசிக்கும்போது அந்தியோகியா பட்டணத்தில் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போது இந்த அந்தியோகியா சபை நம் கண் முன்பாக கொண்டு வருகிற முதல் லெசன், பாடம் என்னவென்றால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருவது, உபத்திரவங்கள் வருவது, துன்பங்கள் வருவது இயல்பானது. அதை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய், கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தமாக பாடனுபவித்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதுகிறார், அப்போஸ்தலர்கள் சொன்னதாக அங்கே லூக்கா எழுதுகிறார், இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்பதை வலியுறுத்துகின்றன. ஆகவே உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் நமக்கு வருவது இயல்புதான். ஆனால் அது நம்மில் ஏற்படுத்துகிற பிரதிச்செயல், பிரதிபலிப்பு என்ன? இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக வீறு கொண்டு எழுவதற்கு,
இன்னும் அதிக தைரியமாய் கர்த்தருக்காக சேவை செய்வதற்கு, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கான ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வதற்கு அது நம்மை ஊக்குவிக்கிறதா அல்லது நம்மை சோர்வடைய பண்ணுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தியோகியா சபை உபத்திரவத்து நிமித்தம் சிதறப்பட்டு போனவர்களால் உருவான சபையானதனால் உபத்திரவங்களை சந்திக்கக்கூடிய விசுவாசிகள் அவைகளை கூட தங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக அந்தியோகியா சபை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நம்மை ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்தியோகியா சபை நமக்கு கற்றுத்தருகிற மற்றொரு பாடம் என்னவென்றால், பெயர் பெற்ற ஒரு சபை உருவானது எருசலேமில் தான். ஆனால் முதலாவதாக எல்லை கடந்து ஊழியத்திற்கு ஆட்களை அனுப்பின பெருமை அந்தியோகியா சபையை சாரும். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை நமக்கு பெற்றுத்தந்த ஒரு சபை இது. ஆகையினால இதை ஒரு மிஷனரி சபைகள் என்று, மிஷனரி தரிசனம் உள்ளவர்களால் இந்த சபை சிறப்பித்து கூறப்படுகிறது. அப்போ இந்த சபை ஒரு முழு நேர ஊழியரால் ஆரம்பிக்கப்பட்ட சபை அல்ல. இறையியல் கல்லூரியில் பட்டம் பெற்று நல்ல வாக்கு சாதுரியம் உள்ள சாமர்த்தியமான ஒரு நல்ல வேதாகம அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை என்று இதை சொல்ல முடியாது. மாறாக உபத்திரவத்து நிமித்தமாய் சிதறிப்போன விசுவாசிகள் போன இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களுடைய முயற்சியின் விளைவாக உருவான ஒரு சபை இது. அப்போ இந்த சபை நமக்கு கற்றுத்தருகிற இரண்டாவது பாடம், சபையே இல்லாத இடத்தில், சுவிசேஷமே கடந்து சென்றிராத இடத்தில், அப்போ சுவிசேஷமே சென்றிராத ஒரு இடத்தில், கிறிஸ்தவமே சென்றிராத ஒரு இடத்தில், சபையே இல்லாத ஒரு இடத்தில் சபையை உருவாக்க ஒரு தலை சிறந்த இறையியல் பட்டம் பெற்ற ஒரு போதகராக இருந்துதான் செயல்பட வேண்டும் என்றில்லை. அர்ப்பணிக்கப்பட்ட மனநிலையோடு தன்னுடைய வாழ்நாட்காலத்தில் கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கின்ற சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாலும் ஊழியம் செய்ய முடியும், சபையை உருவாக்க முடியும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை அந்த இடத்திலிருந்து எழுப்ப முடியும் என்பதற்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது அந்தியோகியா சபை. இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களிலே சாதனை புரிவதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்காக எதையாவது செய்கிறோமா? சில வேளைகளிலே நம்மை பொறுத்தமட்டில் இந்த டிசம்பர் 31 வரும்போது ஒரு சாட்சி சொல்லுவோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த 2024ஆம் ஆண்டு, இந்த வருஷம் கடைசியில் போன ஆண்டு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கட்டடிக்காமல் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரையுடைய ஆராதனையில் பங்கெடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சாட்சி சொல்லும்போது என்னமோ இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி அப்படி வெற்றிக்குறியை பறக்க விடுவதை போன்ற அந்த ஒரு பெருமிதமான எண்ணம். இது சாதாரணமான விஷயம். அது சந்தோஷம்தான். நோய் நொடி வராமல் ஆண்டவர் பாதுகாத்து அதெல்லாம் நமக்கு ஆராதனையில் பங்கெடுக்க உதவி செய்தாருங்கிறது சந்தோஷம்தான். இதையே இவ்வளவு பெருசாக நினைக்கிறவங்க, இதை விட இன்னும் ஆண்டவருக்காக நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் எவ்வளவு இருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்நாட்காலத்தில் எத்தனை பேரை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறோம். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல சபைகள் முழுநேர ஊழியர்களாக இல்லாமல் விசுவாசிகளாலே உருவான சபைகளாக இருக்கின்றன. ஏன்? ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிக்கிறோம் அல்லவா, தலை சிறந்த நிருபம். அந்த ரோமாபுரியில் உள்ள சபையே முழுநேர ஊழியர்களால் உருவான சபை அல்ல. கொலோசேருக்கு எழுதின நிருபம், கொலோசைய சபை முழுநேர ஊழியரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை அல்ல. பவுல் எழுதுகிறார் கொலோசேருக்கு எழுதும்போது, உங்களுக்காகவும் அப்படின்னா கொலோசையர், லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும், லவோதிக்கேயா சபை, சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கொலோசை சபையை போல, லவோதிக்கேயா சபையை போல இன்னும் அநேக சபைகள் பவுலப்போஸ்தலனை முகமாக நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் அங்கே சபைகள் உருவாகி இருக்கின்றன. இன்றைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய வேலையின் நிமித்தமாய், தொழிலின் நிமித்தமாய் வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போதோ அல்லது குடியேறி போகும்போதோ அந்தந்த இடங்களில் அவர்களுடைய முயற்சியின் பலனாக சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம்? அப்படி ஒரு சவாலை நம் முன்பாக வைக்கிறது இந்த அந்தியோகியா சபை. மூன்றாவதாக இந்த சபையினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்று கேட்டால், இப்படி ஒரு சபை புறஜாதியாரிடத்திலிருந்து அந்தியோகியாவில் உருவாகி இருக்கிறது என்பதை எருசலேம் சபை கேள்விப்படுகிறது. அந்த சபையார் இதை கேட்ட உடனே ஆச்சரியப்படுகிறார்கள், வியந்து போகிறார்கள். அங்குள்ள நிலைமை என்னவென்று தெரிய வரும்படியும் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிற அவர்களுக்கு தெய்வீக ஆலோசனைகளை சொல்லி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊக்குவிக்கும்படியாகவும் தங்களுடைய சபையின் பிரதிநிதியாக பர்னபாவை அனுப்பி வைக்கிறார்கள். 11ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 22. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். எல்லா விதத்திலும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சகோதரர். ஆகவே எருசலேம் சபை அவரை துணிந்து அனுப்பி வைக்கிறது. அவர் போய் 23ஆம் வசனத்தில் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ஆச்சரியம் அல்லவா? அவர் அந்தியோகியா சபைக்கு போன போது தேவ கிருபையை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கிருபையை பார்த்ததில்லை. அது கருப்பா சிவப்பா தெரியாது, உயரமா குள்ளமா தெரியாது, மெலிஞ்சு போயிருக்குமா குண்டா இருக்குமா அது தெரியாது. யாராவது கிருபையை பார்த்துருக்கிறோமா? நம்ம சபைகளில் நம்ம வீடுகளில் யாருக்காவது கிருபைன்னு பேர் வச்சுருந்தா அவங்கள வேணா பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்கிறார். ஒரு பையனுடைய பேர் தேவ இரக்கம், இன்னொரு பையனுடைய பேர் தேவ தயவு. ராஜபாளையத்தில் சாலமோன் அவங்க வீட்டில் தேவ தயவு, தேவ இரக்கம், இப்படி தான் பேர் வச்சுருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களை தேவ கிருபை, அப்படி தேவ இரக்கம், தேவ தயவு இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த கிருபை அப்படிங்கிற அந்த ஃபேக்டை நம்ம கண்ணால் கண்டதில்லை, பார்க்க முடியாது. ஆனால் பர்னபா அங்கே போன போது தேவ கிருபையை கண்டார். எப்படி? பொருள், அந்தியோகியா சபையில் உள்ள அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய அணுகுமுறைகள் தேவ கிருபையை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருந்தன. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அதை பார்க்கும்போது அதில் வெளிப்படுகிற தேவ கிருபையை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு, அப்படி தானே வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் நம்முடைய செயல்களும் தேவ கிருபையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாடத்தை அந்தியோகியா சபை நமக்கு முன்பாக வைக்கிறது. நான்காவதாக அந்தியோகியா சபை நமக்கு கற்றுத்தருகிற மற்றொரு பாடம் என்னவென்று கேட்டால், 23ஆவது வசனத்தில் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பர்னபா போய் செய்கிற செயல், அவர் போய் புத்தி சொல்கிறார். இப்போ நம்ம சிந்திக்கிறது பர்னபாவை பற்றி அல்ல, அந்தியோகியா சபையை பற்றி. அவர் போய் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார் என்பது அவருடைய பங்கு. ஆனால் அதனுடைய மறுபக்கம், எங்கிருந்தோ எருசலேமிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு தேவ மனிதனுடைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அந்தியோகியா சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இருந்தது அல்லவா? இங்கே பாருங்க, நீங்கள் யூதர்கள், நாங்கள் புறஜாதிகள். நாங்கள் யூதர்கள் கிடையாது. நாங்கள் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம், சரிதான். எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய சபை, எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இதுக்காக வேலை மெனக்கெட்டு போய் நீங்கள் எருசலேமிலிருந்து இங்கே எங்களுக்கு போதிக்கிறதுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு மனப்பான்மை இந்த சபைக்கு இருந்ததில்லை. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற, தேவனுடைய வசனத்தை சொல்லி தங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகின்ற தேவ மனிதர்களின் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், வாஞ்சை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பல சபைகளிலே, ஏன் குடும்பங்களிலே கூட விசுவாசிகள் மத்தியிலே புத்தி சொல்லுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை.
புத்தி சொல்றதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை மிக மிக குறைந்திருக்கிறது. அப்போ புத்திமதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபை அப்படிங்கிறத பார்த்தோம். இனி புத்திமதி சொல்றவங்களை பற்றி நம்ம சிந்திக்கும் போது ஒரு குறிப்பு கூட நம்ம சிந்திக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். புத்திமதி ஏற்றுக்கொள்றவங்களை பற்றி அங்கே பார்த்தோம் அந்த சபையை. இங்கே புத்தி சொல்றவங்களை பற்றி சொல்றாரு. புத்தி சொல்ல நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? வல்லவர்கள். அப்படின்னா அந்த இடத்துல வல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தகுதியானவர்கள், புத்தி சொல்லுவதற்கான தகுதியானவர்கள். எல்லாருக்கும் புத்தி சொல்றதுக்கு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் நமக்கு விருப்பம்தான். ஆனால் சொல்றதுக்கான தகுதி இருக்கிறதா அதை பார்க்க வேண்டுமே. அந்த இடத்தில் வல்லவர்கள் அப்படிங்கிறது அறிவு, வார்த்தை திறன், மேலாண்மை, மனோநிலை, இது மட்டும் போதாது. இது இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல புத்தி சொல்ல வல்லவர்கள்னு சொல்லும்போது அதே வசனத்தில் அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும். அறிவும் இருக்கணும், அப்புறம் நற்குணமும் நிறைந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் புத்தி சொல்லுவதற்கு தகுதியானவர்கள். அப்போ புத்தி சொல்லுவதற்கு வரிந்து கட்டி நிற்கிற நாம், அதற்கு முன்னாடி இதுக்கான இந்த தகுதிகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றனவா? எல்லா விதமான நற்குணங்களினால் நான் நிறைந்தவனாய் இருக்கிறேனா? அதற்கு தேவையான அறிவு நான் பெற்றவனாக இருக்கிறேனா? சிந்திச்சு பார்க்க வேணும். ஆக புத்திமதி சொல்லுகிறவர்களும் அப்படிப்பட்ட தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் அந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அந்தியோகியா சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததாக அந்தியோகியா சபையை குறித்து யோசிக்கும் போது மனதில் வருகிற இன்னொரு வார்த்தை என்னவென்று கேட்டால், 26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். சபை கூடி வருதலுக்கு முன்னுரிமை கொடுத்த, முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சபை. சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஊரில் ஒரு சபை இருக்குதுங்கிறதுக்கு அடையாளமே என்னதுதாங்க? கூடி வர்றது தான். கூடி வருதலே இல்லை அப்படின்னா அங்கே சபை இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? இப்போ நாமக்கல்ல சபை இருக்குதான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே கூடி வர்றதுனால. இப்படி ஒன்றே இல்லைன்னு வச்சுங்க, இது எப்படி தெரியும்? அப்போ ஒரு சபையினுடைய மிக முக்கிய அம்சமாக இருப்பது சபை கூடி வருதல். கொரிந்து சபை பல விஷயங்களில் நல்லவர்கள், பல விஷயங்களில் கெட்டவர்கள். ஆனால் சபை கூடி வர்றதல்ல மட்டும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்களா இல்லையா? அதனால தானே பவுல் எழுதுறாரு, சகோதரரே நீங்கள் கூடி வருதல், சபை கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாக இராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ சபை கூடி வர்றது நன்மைக்கு தான் காரணமாக இருக்கணும். ஆனால் இவங்க கூடி வர்றது தீமைக்கு காரணமாகுது. ஆனாலும் கூட சபை கூடி வர்றதெல்லாம் என்ன செய்கிறாங்க? முனைப்பாக இருக்கிறார்கள். அந்தியோகியா சபை சபை கூடி வருதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லப்போனால் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறதை வழக்கமாக கொண்டிருந்த ஒரு கூட்டம் அக்காலத்திலே இருந்திருக்காங்க. அதுதானே எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் எழுதுறாரு, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்போ அப்படி விடுற ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சபை கூடி வருதலுக்கு முன்னுரிமை கொடுத்த சபையாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்போது தான் நம்முடைய ஐக்கியம் வலுப்படுகிறது,
அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்துவதே சபை கூடி வரும்போது தானே. அது இல்லை என்றால், எபேசு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், ஆழம், உயரம் இவைகளை சகல பரிசுத்தவான்களோடு கூட அறிந்து கொள்ளும்படி அப்படின்னு சொல்றார். அப்போ பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லை என்றால் கிறிஸ்துவினுடைய அன்பை முழுமையாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவைக்கு சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். இதில் நமக்கே இருக்கக்கூடிய இன்னொரு தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, வேற எந்த சபைகள்லையும் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரில, இருக்கிறது மாதிரியும் தெரியலை. நமக்கே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை காடையில் நினைவு கூறுதலின் கூடுகையில் கூடி வந்துட்டு அப்பம் விட்டு முடிஞ்ச உடனே சில பேர் எந்திரிச்சு போகிறாங்க. இது வேற எந்த சபையில் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. எந்திரிச்சு போகிறது, பாதியில் எந்திரிச்சு போகிறது, இது இப்படிப்பட்ட ஒரு வியாதி நம்மகிட்ட இருக்கு. ஆனால் சபை கூடி வருதல் மிக முக்கியம். அதில் முதற் பகுதி கர்த்தரை நினைவு கூறுதல் எவ்வளவு முக்கியமோ அதே போல முக்கியத்துவம் வாய்ந்தது கர்த்தருடைய வசனத்தை கேட்பது. எனக்கு இந்த எந்திரிச்சு போகிற கூட்டத்தை நினைக்கும் போது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. யூதாஸ் நல்லா வாங்கி ஆண்டு கொடுக்குறாரு, அவன் வாங்கிட்டு எழுந்து போனான், அப்படி தான் இருக்கும். அப்போ நம்மளை அறியாமலேயே கொஞ்சம் பேர் அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ என்ன தோணுன்னா, அடுத்த வாரம் வரும்போது ஹலோ பிரதர் யூதாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடணும் போல இருக்கு. வரமாட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வரமாட்டாங்க. யோசித்து பாருங்க. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கூடி வருதலுக்கும் சபை கூடி வருதலின் ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக அந்தியோகியா சபையை பற்றி நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு குறிப்பு, இப்போ நான் சொல்கிறது 5வது குறிப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 5ஓ 6ஓ 4ஆ? ஓகே 6. ஓ சரி சரி சரி, இல்லை நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அந்த உலகமெங்கும் கொடிய பஞ்சம் வரும் என்று தீர்க்கதரிசியினால் அறிவிக்கப்படுகிறது. அதை கேட்டபோது அந்தியோகியா சபையார் நிதி திரட்டி, தர்மபணம் சேகரித்து நிதி திரட்டி பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். 30வது வசனத்திலே, அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆன சபை எங்கோ ஒரு இடத்துல பஞ்சத்தில் கஷ்டப்படுற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிதி திரட்டி உதவி அனுப்பணுங்கிறது இந்த வளர்ந்து வர்ற ஆரம்ப சபைக்கே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா ஆச்சரியம் அல்லவா? இப்போ இந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி வந்திருக்கலாம்? வாய்ப்பு என்ன வாய்ப்பு? பர்னபாவும் சவுலும் அங்கே போயிருக்காங்க. எருசலேமிலிருந்து சிதறிப்போன விசுவாசிகள் அங்கே ஊழியம் செஞ்சு சபையை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கணும். அவங்க என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க? விசுவாசிகள். அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. எடுத்து இப்போ பர்னபாவும் சவுலும் அங்கே இருக்கிறாங்க, அவங்க போதிச்சிருக்கிறாங்க. இவங்க மூலமாக தானே அவங்க அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் பெற்றிருப்பாங்க. அப்போ அதில் இந்த கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க என்ன செய்திருக்கணும்? கற்றுக் கொடுத்துருக்கணும். அது ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை, அவங்க சொல்லலை அப்படின்னு இருந்தால், வேதத்தில் அது எழுதலை இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதர்களாக விசுவாசிகள் மாறும்போது, அதாவது தேவ பிள்ளைகளாக மாறும்போது இயற்கையாகவே கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை அவர்களுக்கு என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. அதனாலே தான் ஆரம்பகால துவக்க கால சபையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய ஈகையிலே முன்னின்ற ஒரு சபையாக அந்தியோகியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம்.
இது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இனி இத்தனையும் விஷயங்கள் நமக்கு 11ஆம் அதிகாரத்திலிருந்து இனி இப்படி 13ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த சபையை குறித்து மேலும் சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அது என்ன? முதல் வசனத்திலே, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இந்த சபையினுடைய தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு அறிமுகம் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தீர்க்கதரிசிகள் போதகர்கள் இருக்கிறாங்க. யாராரா? 5 பேர். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே யார் யார் பாருங்க? பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின், சவுல், தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும். ஒரு சபைக்கு இத்தனை போதகர்கள் கிடைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? பெரும் பாக்கியம்தான், பெரும் சிலாக்கியம்தான். இதில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது என்னன்னா, ஒரு 2 பேர் இருந்தாலே 2 பேருக்கும் ஒருமித்த கருத்து வர்றதில்லை. சண்டை சச்சரவு வந்துடுது. அது எப்படி அவர் அப்படி சொன்னாரா? என்கிட்ட கேட்காம எப்படி அவர் சொல்லலாம்? அதை இவர் ஒரு 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 கூட்டம், ஆலோசனை கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்க, மூப்பர்கள் கூட்டமோ ஏதோ ஒன்று போடுறாங்க அந்த சபையில். அது அப்பப்போ நடக்கும் இல்லையா? நடக்கணும். அதில் ஒருத்தர் மூப்பர்கள் ஊழியர்கள் கூடி வர்றாங்க. அந்த கூட்டம் பிளான் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நம்ம கூட்டம் நடத்துவோம், ஒப்போம், ஆலோசனை கூட்டம் போடுவோம். அதில் ஒருத்தருக்கு வர முடியலைன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனால வர முடியல. அப்போ மற்ற 4 பேர் என்ன செய்வாங்க? சரி, நம்முடைய பிரதருக்கு வர முடியல, சரி நம்ம கூடுவோம், ஆலோசனை பண்ணுவோம், பிரதர்கிட்ட நம்ம அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று அவங்க 2 விஷயம் செய்யலாம். அவருக்கு கலந்துக்கிட முடியல, அதனால இந்த கேன்சல் என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. சரி, என்ன செய்ய, நம்ம இப்போ விட்டாச்சுன்னா அடுத்து எப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதனால நம்ம கூடுவோம், நம்ம பிரதர் தானே ஆலோசனை சொன்னால், நம்ம இந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் பிரதர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது மாதிரி அப்போ தான் ஆரம்பமாகும். நான் இல்லாமல் யார் இதை எடுக்க சொன்னா? தள்ளி போட வேண்டியது தானே. நான் வரல, என்ன அதை கேன்சல் பண்ண வேண்டியது தானே. அந்த மனநிலை தானே நம்ம அநேகருக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி 5 பேர் இருக்கிறாங்கங்க. ஆனால் இவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லை. கொரிந்து சபைக்கும் இந்த சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். கொரிந்து சபையில் ஒரே கட்டடத்தில் கூடுறாங்க, ஆனால் 4 டிவிஷனாக இருக்குது. நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், அப்புறம் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். இதில் ரொம்ப சுப்பீரியராக நினச்சிக்கிட்டவங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். நீங்கள்லாம் மனித தலைவர்களுக்கு பின்னாடி போகிறவங்கப்பா. நாங்கள் தான் யார்? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். ரொம்ப ஆவிக்குரியவங்களாக அவங்களுக்கு எண்ணம். அப்போ தான் முதல்ல தன்னவர்களையும் கண்டிக்கிறாரு, அடுத்து சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை சார்ந்தவன்னு சொல்கிறீங்களே, அதை சொல்லலை, சொல்கிற கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா கேட்குறாருல. ஆனால் அங்கே 5 போதகர்கள் இருந்ததாங்கலாம் நம்ம வாசிக்கலை. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்கே 5 போதகர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எந்த டிவிஷனும் இல்லை, எந்த சச்சரவும் இல்லை. அதுலேயும் விசேஷம் என்னன்னா, இந்த 5 பேரும் ஒரே பின்னணியிலிருந்து வந்தவங்க கிடையாது. ஒருத்தரை பர்னபாவை எடுத்துக்கிட்டா யூதன், லேவியன். அப்புறம் நீகர் எனப்பட்ட சிமியோன். நீகர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் நீக்ரோங்கிற வார்த்தை வந்தது. ஒருவேளை அந்த சிமியோன்
வேத ஆராய்ச்சியாளர்களில் ஒரு கூட்டத்தினருடைய கருத்துப்படி ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போன சிரேனே ஊரானாகிய சீமோன் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வலுவாக எதிர்ப்பதற்கு எதிர்கருத்து இல்லாததினால் நாம் அதை அங்கீகரிப்பதில் தடையேதும் இல்லை. அப்போ அவர் யார்? கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு நீக்ரோ. சிரேனே ஊரானாகிய லூகி, சிரேனே அது அந்த சிமியோனுடைய ஊர் தான். அவர் ஒருவேளை அந்த இனத்தை சார்ந்தவராகவே இருக்கலாம். இன்னொன்று, அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மனாயேன், நல்ல அந்தஸ்தான குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு ஆள், ராஜ பின்னணியில் அரச பின்னணியை கொண்டவர். அடுத்து நம்ம ஐயா சவுல். இது எல்லாமே வித்தியாசமான நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு சபையில் தலைவர்களாக அப்படின்னா நடத்திப்பாளர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவு ஐக்கியம், எவ்வளவு அன்பு! இது நமக்கு ஒரு சவால் இல்லையா? இவங்க வெவ்வேறு இனங்கள் சூழ்நிலை பின்னணியை கொண்டவங்களாக இருக்கிறதுனால சபையில் இருக்கிற விசுவாசிகள் அந்தந்த இனம் அந்தந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி ஏதாவது ஒரு சின்ன அடையாளமாவது இருக்காதுல்ல? இல்லை. சரியான பிரதரன் சபைன்னா அதான் போல தெரியுது. இன்னைக்கு நம்ம பாருங்க, என்னென்னவெல்லாம் சபைக்குள்ள வந்துடுது, என்னென்னலாம் உள்ள வந்துடுது. அவரு அது அந்த ஆள், இவங்க நம்ம ஆள். அசிங்கமா இல்லை? அந்த மாதிரி ஒரு சபையாக அந்தியோகியா சபை இன்னும் நமக்கு ஒரு சவாலாக நம் முன்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல தலைமைத்துவம் ஒரு சபைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, வசனத்தை நல்லா போதிக்கக்கூடிய தலைமைத்துவம் அந்த சபைக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அடுத்ததாக அந்த சபையை குறித்து நான் வாசிக்கும் போது, அந்த சபை கர்த்தருக்கு உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அப்போ அந்த இடத்துல ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வர்றதை நம்ம எடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வர்றதை எடுக்கக்கூடாது. அந்த இடத்தில் ஆராதனை என்பதற்கு பயன்படுத்துகிற சொல் சேவை. கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் அல்லது கர்த்தரை சேவித்து வருகின்ற அந்த காலகட்டங்களில் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்ல போனால், நமக்கு தெரிந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆராதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி. அப்படி பைபிள் சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆராதனை என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. அதில் ஒரு பகுதி நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, அதில் ஒரு பகுதி நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுப்பது, அதெல்லாம் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் ஒன்று ஆத்துமாதாயம் செய்வது, புறஜாதியாராகிய பலி அப்படின்னு பவுல் எழுதுவார் ரோமரில். இதெல்லாம் வாழ்க்கையே ஆராதனை, அதில் இவைகளெல்லாம் அடங்கும். அதில் ஒன்று அவரை நினைவு கூறும்படியாக நாம் கூடி வருகிறோம். அப்போ கர்த்தரை அவர்கள் சேவித்து வருகின்ற அந்த காலகட்டங்களில் இந்த சபையோடு ஆவியானவர் பேசுகிறார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அந்த இடத்துல பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவதனுடைய பொருள் அனுப்பி வையுங்கள் என்ற பொருள். அப்படி சொல்லுகிறார், அனுப்பி வையுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய சபை, கர்த்தரோடு நெருங்கின உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை. இன்றைக்கு நாம் சபை கூடி வருகிற நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமா என்று சொன்னால் அதனுடைய பொருள் கர்த்தர் அப்படி திடீர்னு ஆவியானவர் ஒரு அசரீரி குரலில் அப்படி பேசுவார், அப்படி கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்களில் யாராவது ஒருவராக இருக்கலாம். அந்த தீர்க்கதரிசி மூலமாக, இந்த போதகர் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யலாம்? பேசியிருக்கலாம். இல்லை திடீர்னு அந்த சபையில் இருக்கிற ஏதாவது ஒரு சகோதரன் மூலமாக பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சத்தம், ஆவியானவரின் குரல் வரும்பொழுது அதை கேட்க, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த சபைக்கு இருந்தது. இன்றைக்கும் நான் சபை கூடி வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம்,
கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம், தேவ ஆலோசனைகளை கேட்கிறோம், வசனத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுவதை கேட்கிறோம். ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேட்க முடிகிறதா? பிரசங்கங்கிறது இன்னைக்கு அது ஒரு பொதுவாக ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிறது மாதிரி ஆயிப்போச்சு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. எப்படி பேசுவார்? கேட்குற விஷயத்திற்கு அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தானே அடுத்தடுத்து சொல்லுவார். கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆவியானவர் பேசுவதை என்ன செய்து விடுவார்? நிறுத்தி விடுவார். கர்த்தர் பேசுகிறத நிறுத்தினா அந்த மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்குங்கிறத சவுலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பழைய ஏற்பாடு அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. வேதம் வாசிக்கும் போதும் கர்த்தர் பேசுகிறதை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் போதிக்கும் போதும் கர்த்தர் பேசுகிறாருங்கிற அந்த உணர்வோடு அதை கேட்கக்கூடிய அந்த நிலைமை நமக்கு இருக்கணும். ஆவியானவர் சொன்னபோது இந்த 2 பேரையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுப்பி வைக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார்கள். இந்த 2 பேரை அனுப்பி வைங்கன்னு குறிப்பிட்டு சொல்றாரு. என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்குது, தகுதியான 2 பேரை நீங்க அனுப்பி வைங்க அப்படி சொல்லலை. இந்த 2 பேரை அனுப்பி வைங்கன்னு சொல்றார். இந்த 2 பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் 2 பேரை என் ஊழியத்துக்காக அனுப்பி வைங்கன்னு சொன்னால் அந்த சபை அவங்களுடைய பார்வையில் சில தகுதிகளை அளவுகோல் அளந்து வச்சுருப்பாங்க, அவங்கள அனுப்புவாங்க. அது தேவனுடைய திட்டத்துக்கு மாறானதாக இருக்கும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. அதனால ஆண்டவரே குறிப்பிட்டு சொல்லி அனுப்புகிறார். கர்த்தர் சொல்லுவாருப்பா, கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் சொல்லுவார், நாங்கள் கொஞ்சம் தகுதியெல்லாம் பார்க்கணும், கொஞ்ச நாள் அடங்கிரு அப்படியெல்லாம் சொல்லலை. என்ன செஞ்சாங்கங்க? அனுப்பி வச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய சபையாக இருந்தது. பிரியமானவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பாக சரித்திரத்தில் வாழ்ந்த கர்த்தரை மகிமைப்படுத்தின, நமக்கு இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை ஈட்டி தந்த இந்த சபை இன்னைக்கும் இத்தகைய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இவைகளை கேட்டோம், வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம், அதன்படி ஜீவிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.